எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். ஓகே, நீங்க எல்லாரும் கமெண்ட்ல கேட்ட ட்ராமா தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே நம்ம ட்ராமாக்குள்ள போயிடலாமா? இப்போ ட்ராமாவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ இவங்க கண்ணாடியெல்லாம் போட்டு கெட்டப்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு வேகமாக ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்க ஒரு பையன் கிட்ட போய், ஐயோ என்னங்க என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி கத்துறா. அங்க இருக்கவரும், ஏமா யாருமா நீ, ஏதோ தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, என்னங்க கடைசியில் என்ன பிரெக்னென்ட் ஆகிட்டு இப்படி விட்டுட்டு போக பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழறா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்க பையனுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறான். பட் அப்ப ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அவங்கள நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹாய், என்னோட பேரு ஜியாங். ஆக்சுவலி நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் டெஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ பொதுவாக கப்பிள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் அந்த லவ் பண்ணுற பொண்ணுக்கு அவள் லவ் பண்ணுற பையன் மேலே ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு வைங்க, நம்ம ஹீரோயினை விட்டு தான் டெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு லவ்வர் மாதிரியும் அந்த பையன்கிட்ட போய் பேசுவா, இந்த மாதிரி திடீர்னு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரியும் போய் பேசுவா. இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணி அங்கே இருக்க பையன் வந்து உண்மையாகவே அந்த பொண்ணை லவ் பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்டர் வேலை தான் ஹீரோயின் பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டும் கேட்குறான், ஏண்டி இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டி இந்த டெஸ்டர் வேலையை பார்க்க போகிற அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நான் சீக்கிரமாகவே என்னோட கிராமத்துக்கு போயிடுவேன். அங்கே என்னோட ஆண்டி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் போய் அங்கே இருக்க நிலத்துல விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், இங்கே இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு அங்கே போய் விவசாயம் பண்ணிட்டு ஆடு மாடு பன்னிங்களெல்லாம் மேய்க்கிறது எவ்வளவோ மேலில்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம், நான் அங்கே போய் ஆடு மாடு பண்ணி எல்லாம் மேய்க்க போகிறேன், உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோயினோட ஆன்டி கிட்ட இருந்தே ஃபோன் வருது. ஹீரோயினும், சொல்லுங்க ஆன்டி அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருமா ஜியாங், நம்மளோட நிலத்தை வாங்க போகிறோன்னு சொல்லி யாரோ வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, வேகமாக கிளம்பி கிராமத்துக்கு போகிறாங்க. அண்ட் இப்போ தான் நம்ம கதையோட ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஜவ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியில் இருக்க சேர்மனோட பையன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட பேரு ஜவ்யி. பட் இப்போ இவர் அந்த கம்பெனிக்கு ஜென்ரல் மேனேஜராக இருக்காரு. இவர் வேகமாக அவரோட அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி தான் இப்போ கம்பெனிக்குள்ளே வந்துட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோவோட அப்பா அவரோட செகண்ட் ஒய்ஃபோட ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்த உடனே அந்த செகண்ட் ஒய்ஃப், அட உங்கள் பையன் வந்திருக்கான் பாருங்க, இவ்வளோ நாளாக அப்ராடில் இருந்துட்டு இப்போ தான் இங்கே வந்திருக்கான், அவன் பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட வந்து, இவன் ஒன்றும் என்ன மாதிரி இல்லை, இவனோட அம்மா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த செகண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பரவாயில்ல, நீ ரொம்ப டேலண்டாக இருக்க, உன்கிட்ட கொடுத்த வேலை எல்லாத்தையும் நீ கச்சிதமாக செஞ்சு முடிக்கிற, அதனால தான் நாங்கள் உனக்கு அந்த ட்ரீம் சிட்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை கொடுக்கலான்னு இருக்கோம், இனிமேல் அதை நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அப்பா நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ரெசார்ட் ப்ராஜெக்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களாமே, அதுவும் பக்கத்தில் இருக்க கிராமத்தில், அந்த ப்ராஜெக்டை நான் எடுத்து செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த செகண்ட் ஒய்ஃப், அது எப்படிப்பா முடியும், நீ இப்போ தான் புதுசாக கம்பெனிக்கு வந்திருக்க, அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எப்படி உன்கிட்ட கொடுக்க முடியும், நீ ஒழுங்கா இப்போ கொடுத்துருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஒத்துக்க மாட்டான். சரி அப்படின்னா நம்ம ஒரு பெட் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். என்ன பெட்டுனா, இப்போ எனக்கு நீங்கள் ட்ரீம் சிட்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஒருவேளை அடுத்த 3 மாதத்தில் அதோட வேல்யூவை நான் 30% இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன், ஒருவேளை அந்த மாதிரி நான் ப்ராஃபிட் பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த ரெசார்ட் ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுக்கணும், தைரியம் இருந்தால் பெட் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த செகண்ட் ஒய்ஃப் கேட்குறாங்க, ஒருவேளை உன்னால் 30% இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா என்ன செய்வேன், என்னால் அதை பண்ண முடியலன்னா கண்டிப்பாக நான் இந்த கம்பெனியை விட்டே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோட அப்பா, பாத்தியா என்னோட பையனுக்கு எவ்வளோ தைரியம்னு, கண்ணா நீ பெட் கட்டு, நீ மட்டும் 30% மேலே ப்ராஃபிட் பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கெத்தாக கிளம்புறாரு. பட் இப்போ நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருந்தார்ல அந்த ரெசார்ட் ப்ராஜெக்ட்டு, அது வேற எங்கேயும் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஆன்டி நிலத்துல தான் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஆன்டி கிட்ட வந்து, ஆன்டி என்னாச்சு, ஏதோ நம்ம நிலத்தை வாங்க யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அந்த ஆன்டி சொல்கிறாங்க, பின்ன என்னம்மா பண்ணுறது, இந்த நிலம் வந்து உங்கள் அப்பா பேரில் இருக்குது, உங்கள் அப்பா எனக்கு தெரியாமல் இந்த நிலத்தை வேறு யார்கிட்டயோ லீஸ்க்கு விட்டுட்டாராம், அதனால அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க இந்த நிலத்துல என்னமோ கட்ட போகிறாங்களாம்மா, அதனால இந்த நிலத்தை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல, இந்த நிலத்துல தானே நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், இது இல்லைன்னா நான் என்ன செய்வேன் நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹீரோயினும் சரி ஆண்டி அப்பாவை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா உங்கள் அப்பா எங்கே போய் தொலைஞ்சானே எனக்கு தெரியல அப்படின்னு ஆண்டி சொல்ல, இப்போ வேறு வழியில் அந்த கம்பெனிக்காரவங்கள தான் போய் பார்க்கணும். ஏன்னா அவங்க கிட்ட தானே இந்த நிலத்தை லீஸ்க்கு விட்டு கான்ட்ராக்ட் இருக்கும். ஒருவேளை இந்த கான்ட்ராக்டை மட்டும் கண்டுபிடிச்சி நம்ம கிழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த நிலத்துல யாரும் கை வைக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஜவுயி கம்பெனியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்கே நம்ம ஹீரோ ஜவுயி இருக்க விஷயம் தெரிய வருது. உடனே ஹீரோயின் இந்த கம்பெனிக்குள்ளே எப்படியாவது நுழையணும், அதுக்கு கீ கார்டா எதுக்கு நம்ம இவனை யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த கம்பெனியில் ஒரு டின்னர் பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அந்த டின்னர் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் வராங்க, ஹீரோவும் வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ரூமில் ஹீரோ இருக்கும் போது திருட்டுத்தனமாக போய் எட்டி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ரூமில் நம்ம ஹீரோவும் இன்னொரு மாடலிங் பண்ணுற பொண்ணும் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ டெரராக மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்க. அந்த பொண்ணு உடனே சார் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்களோட ஸ்போக்ஸ் பர்சன்லேருந்து என்னை தூக்கிட்டீங்களாமே, ஏன் சார் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருந்தேன் அப்படின்னு கேட்குறா. உடனே இவர் அதெல்லாம் முடியாது, உன்னால எங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை, அதனால இனிமேல் நீ எங்கள் கம்பெனிக்காக எந்த வேலையும் பார்க்க வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு சும்மா இல்லை, என்ன சார் இத்தனை வருஷம் உங்களுக்காக நான் வேலை பார்த்துருக்கேன்ல, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஹீரோவை தொட்டு தொட்டு பேசுகிறா. ஆனால் ஹீரோ சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, ரோபோட் மாதிரி ஒழுங்கா இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துட்டு அட இவனுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையா, எப்படி இந்த மாதிரி ரோபோட்டாக உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. தென் நம்ம ஹீரோ வெளியே வந்து அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாடலிங் பண்ணுற பொண்ணு இருக்கால, அவள் வேணும்னு எல்லாரும் இருக்கும் போது சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்காக நான் எவ்வளோ வேலை பார்த்து கொடுத்துருக்கேன், எதுக்கு என்னை இப்போ இந்த கம்பெனிலேருந்து தூக்க போகிறதா சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கத்தி சீன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. உடனே சுற்றி இருக்கவங்கலாம் ஓடி வந்து என்னாச்சு சார் ஏதாவது இங்கே பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அதை இன்னும் பெருசாக கிரியேட் பண்ணுறாங்க. பத்தாததுக்கு ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து ஏன் சார் என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ பெரிய ஆளை உங்களோட கம்பெனிலேருந்து தூக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கும் போது கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு ஒரு சத்தம். பார்த்தா நம்ம ஹீரோயின் வராங்க. கூடவே கையில் ஒரு வீடியோவோட வந்து இங்கே பாருங்க, இவர் மேலே எந்த தப்பும் இல்லை, இவரோட கம்பெனிக்கு ப்ராஃபிட் வராததால் இவங்கள ஸ்போக்ஸ் பர்சன்லேருந்து தூக்கிட்டாரு, ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பாருங்க அப்படின்னு அந்த வீடியோவை காமிச்சிடுறாங்க. அதை அவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன மேடம் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் அப்படின்னு அந்த மாடலிங் பொண்ணுக்கிட்ட கேட்க அந்த பொண்ணால் பதில் சொல்ல முடியாமல் அங்கேருந்து ஓடியே போயிடுறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு, எதுக்கு இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஹீரோ கிட்ட வந்து சார் அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்க யார் அப்படின்னு ஹீரோயினை கேட்க ஹீரோயின் ரொம்ப உரிமையாக ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நான் தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவே முழிக்கிறான், எனது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு. உடனே அங்கே இருக்கவங்கலாம் சார் இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க வரும்போது உண்மை இல்லை அப்படின்னு ஹீரோ வரான். பட் ஹீரோ பேச விடாத மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே இழுத்து வச்சு கிஸ் பண்ண அவ்வளோதான். சுற்றி இருக்கவங்க எல்லாரும் இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக ரூம்குள்ளே இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான் மிஸ்டர் சுஜிங் இப்போ இங்கே நடந்ததுக்கெல்லாம் நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பேர் ஜியாங், ஆனால் இப்போ இவன் சுஜிங்னு கூப்பிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே சுஜிங்ன்ற பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனிக்கு போயிருக்கா, திரும்ப வரவே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அந்த சுச்சிங்கிற பொண்ணோட அடையாளத்தை யூஸ் பண்ணி தான் இப்போ ஹீரோவோட கதைக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஸோ ஹீரோவும் வந்து அது சுச்சிங்னு நினச்சிட்டு சரி சொல்லுங்கள் எதுக்கு திடீர்னு நீங்கள் வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் உடனே பின்ன நான் என்ன பண்ணுறது, நம்ம 2 பேருக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, ஆனால் நீ என்னை கண்டுக்கவே இல்லை, அதான் உன் வாழ்க்கைக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு கிராண்ட் என்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி நான் வந்தேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. ஹீரோ உடனே என்ன உனக்கு என் மேலே இப்போ க்ரஷ் இருக்க மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். ஆமாம் எனக்கு உன் மேலே க்ரஷ் இருக்குதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஓ அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டு ஜெர்மனிக்கு ஓடி போனியே, அப்போ இது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு தோணுது ஓ அப்படின்னா அந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு தான் ஜெர்மனிக்கு போனாளா அப்படின்னு யோசிச்சுட்டு அது வந்து எனக்கு அப்போ கொஞ்சம் மூளை சரியில்லை, அதனால தப்பான முடிவு எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உன்னோட ஃபோட்டோவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. பிடிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன் ஏன் உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஏன்னா உன்னோட கண், உன்னோட மூக்கு, உன்னோட வாய் இது எதுவுமே பிடிக்கல, எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக
என்னடா அவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியே வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவன் என்னாச்சு, நினச்சது எதுவும் நடக்கலையோ அப்படின்னு கேட்க, டே என்னோட கண் எப்படா இருக்கு, என் வாய் எப்படா இருக்கு, நான் அழகாக தானே இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. நீ அழகாக தான் இருக்க, அப்புறம் எதுக்கிட்ட அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வராரு. அப்படி வரும்போது பார்த்தா அங்கே இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க நேற்று நடந்தது எல்லாத்தையுமே. ஸோ நம்ம ஹீரோ அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலி சார் உங்களை எல்லாரும் ப்ளே பாய்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நான் ப்ளே பாயா, ஏன்டா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வயிற்றுல குழந்தையோட வந்து அது உங்கள் குழந்தைதான்னு சொல்லி பிரச்சனை பண்ணா. அதோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வேற உங்களை லவ் பண்ணுறதா சொல்லிட்டு வந்து நின்னா. இப்போ புதுசாக உங்களோட ஃபியான்சியும் வந்திருக்காங்க இல்லையா, அதான் உங்களை எல்லாரும் ப்ளே பாய்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நீ சொன்னல 3 பொண்ணுங்க, அந்த 3 பொண்ணுங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதோட ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை பற்றி சொன்னல, ஆக்சுவலி அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டே கிடையாது, அவள் சரியான சீட்டர். முதல்ல அவள் யார் என்னன்னு கண்டுபிடி, அவளை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நைஸாக உள்ளே வராங்க. ரிசப்ஷனில் வந்து, ஹலோ நான் ஷவ்யியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் யார், அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்க, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்க, என்னை பற்றி அவர் சொன்னது இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சொல்லியிருக்காரு மேடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியா, என்ன சொன்னார்? அதுவா, நீங்கள் இங்கே வந்தால் கம்பெனிக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, போச்சுடா இப்போ எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு பார்க்கும் போது அங்கே ஒரு போஸ்ட் இருக்குது, புதுசாக நிறையா பேர் இந்த கம்பெனியில் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் புதுசாக இன்டர்வியூக்கு வர ஒரு பொண்ணு மாதிரி கெட்டப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டே இருக்கும் போது பார்த்தா எதிரில் ஒரு பையன் வரான். அது நம்ம ஹீரோயின் கூட படித்த சீனியர் பையன் போல இருக்குது. டக்குன்னு ஹீரோயின், ஐயோ இவன் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி உள்ளே வந்தா, இங்கே இன்னொரு பொண்ணு நின்று சத்தம் போட்டுட்ருக்கா. இங்கே பாரு, நான் ஷவ்யியை பார்த்தே ஆகணும், போய் அவன்கிட்ட சொல்லு அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் உங்களை அவருக்கு பார்க்க சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் தடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு, நீ அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே, ஆனால் நான் அவனோட ஃபியான்சி, தள்ளுங்க நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோயினையும் விட மாட்டான். உடனே சிரிக்கிறா. நான் ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பாத்தியா, நீ என்ன நடிச்சிட்டு இருக்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இங்கே பாரு நானே ட்ராமாவில் நடிச்சிட்டு இருக்க ஒரு ஹீரோயின், என்னையே அவனுக்கு பார்க்க பிடிக்கல, உன்னையெல்லாம் அவன் மீட் பண்ணுவானா அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் நீங்கள் ட்ராமாவில் நடிக்கிற ஹீரோயினா, அவ்வளோ பெரிய ஆளா மேடம், நீங்கள் நிற்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப பாசமாக பேச, என்னம்மா நீ என்னோட ஃபேனா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் மேடம், அதோட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க மேலே ஃபுல்லாக தட்டி விட்டுறாங்க. உடனே இந்த பொண்ணு, நீ என்னோட ஃபேனுன்னு சொல்கிற, அப்படின்னா உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், மட்டும் ஷவ்யோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்ல, யாருக்குடி வேணும் ஆட்டோகிராஃபு அப்படின்னு ஹீரோயின் வேகமாக உள்ளே போகிறா. இவ துரத்திட்டே போகலான்னு பார்த்தா இவளோட ஷூலேஸை ஹீரோயின் கட்டி வச்சுட்டாங்க. ஸோ பொத்துன்னு கீழே விழ நம்ம ஹீரோயின் அந்த கலவரத்திலேயே எப்படியும் ஹீரோவோட ஆஃபீஸ்க்குள்ளே புகுந்துடுறாங்க. ஹீரோவும், ஆமாம் நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு கேட்குறான். நான் உன்னோட ஃபியான்சி, எனக்கு உள்ளே வரதுக்கு கூட வழி தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உட்கார, அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு வந்த அப்படின்னு ஹீரோ கேட்குறான். வேறு எதுக்கு, உன்னை பார்க்குறதுக்கு தான், உன்னை லவ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கோட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹீரோவும் பிடுங்கிட்டு எழுந்தும் போது கோட்டு டர்ன்னு கிழிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்லலாம் ஏதோ தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உடனே தேடி முடிச்சிட்டியா அப்படின்னு க்ளோஸ் அப்பில் வரும்போது அங்கே வெளியே அந்த கதவை திறக்க இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து அவளுக்கு அவ்வளோதான் மனசு உடஞ்சிருது. பட் ஹீரோ அதுக்கப்புறம் துரத்தி விட்டுடுறான், நம்ம ஹீரோயினையும் துரத்தி விட்டுடுறான். நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து என்ன செஞ்சாலும் மசிய மாட்டானே அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு ஹீரோ காரில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கான். இவன் எங்கே திடீர்னு இவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்னு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. அங்கே இருக்க நர்ஸ் வந்து, சார் உங்கள் தாத்தா எங்கே போனாருன்னே தெரியல சார், இவ்வளோ நேரம் எங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இதை ஒட்டு கேட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ கவனிச்சிடுறான். உடனே கிட்ட வந்து, என்ன நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். இல்லையே நான் சும்மா எதிர்ச்சியாக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ ஒரு விஷயம் யோசிக்கிறான். அது என்னன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லியிருப்பாரு, இங்கே பாரு நீ சுச்சிங்க கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நான் உனக்கு அந்த ரெசார்ட் ப்ராஜெக்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட எதுவும் பேசாமல், அது வந்து என்னோட தாத்தாவை காணோம், வா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்கிறான்.
நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் இரு, அதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா ரூமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ மாதிரியே இன்னொரு சின்ன பையன் ஃபோட்டோ அங்கே இருக்கிறது தெரியுது. அப்போ தான் ஹீரோயின், ஓ அப்படின்னா இவனுக்கு பிரதர் கூட இருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டே ஹீரோயின் வரும்போது ஒரு பேப்பரில் எழுதியிருக்கு, என்னோட ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு போட்டு ஒரு ஹால் ரூம்னு சொல்லி அட்ரஸுமே எழுதியிருக்கு. நம்ம ஹீரோயின், ஒரு வேளை இங்கே தான் உன்னோட தாத்தா போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த ஹால் ரூம்க்கு கிளம்பி போகிறாங்க. போனால் அந்த ஹால் ரூமில் அந்த தாத்தா மட்டும் தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பாவம், அவருக்கு அவரோட ஒய்ஃப் ஞாபகம் வந்திருக்கும் போல். ஸோ அவர் தனியாக அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் அப்படியே உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அந்த தாத்தா, அட நீ வந்துட்டியா, சரி வா நம்ம ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் தயங்கிட்டே தான் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க தாத்தாவுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவரோட இறந்து போன மனைவி மாதிரியே தெரியுது. ஸோ சந்தோஷமாக ஹீரோயின் கூட சேர்ந்து ஆடிட்டு அங்கேருந்து வரும்போது நம்ம ஹீரோயின் கையை பிடிக்க போகிறான். உடனே அந்த தாத்தா, டேய் என்னடா என் ஒய்ஃப் கையை பிடிக்க வர, யாரா நீ அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின், ஏங்க அது நம்மளோட பேரங்க தெரியலையா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ நீ என்னோட பேரனா, அப்படின்னா வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு வராங்க. தென் தாத்தாவை போய் வீட்டில் விட்டுட்டு 2 பேரும் ரிட்டர்ன் வராங்க. அப்போ ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவனோட தேங்க்ஸுக்காக இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு உன்னோட ஆஃபீஸில் ஒரு வேலை வேணும், எனக்கு வேலை போட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறா. உனக்கு எதுக்கு நான் வேலை போட்டு கொடுக்கணும், வேறு எதுக்கு, உன்னை தினமும் வந்து பார்த்து லவ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது மியாவ் மியாவ் அப்படின்னு சவுண்டு. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு கீழே பார்க்குறாங்க, ஒரு அழகான பூனைக்குட்டி. நம்ம ஹீரோயின், அச்சோ என்ன உனக்கு பசிக்குதா, ஆனால் என்கிட்ட சாப்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் வரு அப்படின்னு நம்ம ஹீரோவை கேட் ஃபுட்லாம் எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினும், உனக்கு கேட்லாம் பிடிக்கும் போல இருக்கே, ஃபுட்லாம் வச்சிட்ருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லையே எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபுட்டு கொடுத்துட்டு, ஐயோ உன்னை இப்படி தனியாக விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை, ஒன்று பண்ண, ஏய் ஷவ்யி இந்த கேட்டை நீயே உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட அப்படின்னு சொல்கிறா. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏய் சும்மா வச்சுக்கோ இந்த கேட்டு பாவம் தானே, நீயே வீட்டுக்கு தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டே வீட்டுக்கு தூக்கிட்டு வருவான்னு பார்த்தா இந்த அனிமல்ஸ் கேர்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே அந்த கேட்டை எடுத்துகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்க சொல்கிறான். ஸோ அங்கே இருக்கவங்களும், சார் எவ்வளோ நாள் சார் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்போதும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். எனது சார் அப்படின்னா இந்த கேட்டை வளர்க்குறதுக்கு வேறு யாராவது அடாப்டர் கிடைக்கிறாங்களான்னு நான் பார்க்கட்டுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹீரோவும், ஓகே என்னாலையும் கேட்டை வளர்க்க முடியாது, ஸோ வேறு யாராவது இந்த கேட்டை வாங்கிக்கிறாங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுத்துட்டாரு. ஹீரோவும், அதான் வந்துட்டல போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, உனக்காக நான் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறா. நான் காலையிலே சாப்பிட்டுட்டேன். அதெல்லாம் முடியாது, இதை சாப்பிட்டா தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பொறுத்துட்டு அதை எடுத்து சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் வெளியே போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஏதோ பேசிக்கிற சவுண்டு கேட்குது. ஹீரோயினும், என்னாச்சு என்ன குசு குசுன்னு பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, அதுவா உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு வீடியோ காமிச்சு, ஆக்சுவலி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்களோட பாஸுக்கு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காமிக்கிறா. அந்த வீடியோ பார்த்த உடனே ஹீரோயின் அவ்வளோதான், ஏன்னா அந்த வீடியோவில் இருக்கிறது நம்ம ஹீரோயின். ஆக்சுவலி எடுத்த உடனே ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ காலை பிடிச்சிட்டு, என்னங்க என் குழந்தைய என்னையும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோ, ஓ உன்னோட குழந்தைய நான் ஏற்றுக்கணுமா, சரி கூட குழந்தைய முதல்ல பார்ப்போம் அப்படின்னு வயிற்றுல கை வச்சா ஒரு தலைவாணி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிறாங்க. எங்கம்மா ஏதோ குழந்தைய ஏற்றுக்க சொன்ன, குழந்தையவே காணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அது நீங்கள் நான் அடிச்சிங்கல்ல, அதனால தான் குழந்தை கலைஞ்சிருச்சு போல இருக்கு, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அழறா. உடனே அவர் போலீஸ்க்கு கால் பண்ண, ஐயோ போலீஸா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பா. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஹீரோயின் உடனே, அச்சோ அச்சோ அப்படின்னா அன்னைக்கு நான் இவங்கிட்ட தான் இந்த வேலையை பார்த்தேனா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அங்கேருந்து வரானா. உடனே ஹீரோயின், ஐயோ இவனுக்கு என்ன அடையாளமே தெரியக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும், அம்மா நீ என்ன செய்கிற, லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்கிறான். அது வந்து உனக்கு என் மேலே லவ் வரணும்ல, அது லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து காரில் ஏறுறா. பார்த்தா வாய் ஃபுல்லாக அவ்வளோ லிப்ஸ்டிக்கு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டே டக்குன்னு கிட்ட வந்துடுறான். ஹீரோயினுக்கு ஹார்ட்டு பக்கு பக்குன்னு துடிக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்குறா.
ஒன்றும் இல்லை, நீ நிறைய லிப்ஸ்டிக் போட்டுட்ட அப்படின்னு சொல்லி அப்படியே தொடச்சி விடுறான். ஹீரோயினுக்கு அவ்வளோதான். உடனே ரொம்ப நர்வஸ் ஆகி, அது நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே ஓடி வந்துடுறா. ஓடி வந்துட்டு, இல்லடி இல்லை, மனசை தளர விட்டுறாத, இது லவ்வெல்லாம் வரதுக்கான டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க, இப்போ தான் ஹீரோ இல்லை இல்லையா, ஸோ நைஸாக அவனோட ஆஃபீஸ்க்குள்ளேயே நுழைஞ்சு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் தேடிட்டே இருக்கும் போதே பார்த்தா ஹீரோ சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறான். ஸோ வேகமாக வந்து டெஸ்க்கு அடியில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ உள்ளே வரான். வந்த உடனே ஹீரோவுக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருது. ஸோ வேகமாக பாத்ரூம்குள்ளே ஓடிடுறான். நம்ம ஹீரோயினும், ஆமாம் இவன் என்ன சாப்பிட்டான்னு இவனுக்கு இவ்வளோ வயிற்று கலக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் காலையில் கொடுத்த ஃபுட்டு ஞாபகம் வருது. ஐயோ அதான் ஒத்துக்கலை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் வரான், கூடவே அந்த அசிஸ்டண்ட்டும் வரான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட, பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ப்ரெக்னென்ட் லேடியை பற்றி விசாரித்தேன், அவளோட டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருச்சு, நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே ஹீரோயின் எனது அப்படின்னு ஓடி வரா. அப்போ ஹீரோவும், அதான் உனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, தெரிஞ்சிருச்சு தான், ஆனால் எதுக்கு அந்த பொண்ணை இப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. பின்ன இப்போ என் பேர் எவ்வளோ கெட்டு போயிடுச்சு, இப்போ அவள் வந்து எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாதான் மறுபடியும் எனக்கு எல்லாமே சரியாகும். ஸோ நான் அவளுக்கு கால் பண்ண போகிறேன் அப்படின்னு வரும்போது ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து ஓடி வராங்க. உடனே ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறா. அப்போது, ஹலோ நீங்கள் ஜியாங் பேசுகிறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாங்க நான் தாங்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர், இங்கே பாரு, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் போலீஸ்கிட்ட போகக்கூடாதுன்னா நாளைக்கு என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும், போச்சு இப்போ டபுள் கெட்டப் போடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போய் நிறைய கெட்டப் போட்டு பார்க்குறாங்க. எதுவும் செட் ஆகலை. ஸோ வேறு வழி இல்லாமல் மாஸ்க்கு போட்டுட்டு போய் ஹீரோவை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ கேட்குறான், அன்னைக்கு எதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்னு. ஹீரோயினும், அது நான் வேற ஒருத்தருன்னு நினச்சி உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறா. ஓ சரி, அப்போ போலீஸ்கிட்ட போகலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஐயோ இல்லைங்க, சத்தியமா இங்கே பாருங்க, உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் நல்லவனானு செக் பண்ணுறதுக்கு என்னை அனுப்புனா. ஆனால் நான் அந்த பையன்கிட்ட போகிறதுக்கு பதிலாக தெரியாமல் உங்ககிட்ட வந்துட்டேன். வேணும்னா என்கிட்ட சேட் ப்ரூஃப் கூட இருக்கு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. உடனே அவர், ஓ இதுதான் விஷயமா, சரி அப்படின்னா ஒன்று பண்ணலாம், நீ வந்து இப்போ என்னோட ரெப்யூட்டேஷனை கெடுத்துட்ட. ஸோ உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதோட அன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லி பப்ளிக்காக ஒரு வீடியோ போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயின், ஏங்க அது எப்படிங்க முடியும், நான் தெரியாம தானே பண்ணேன் அப்படின்னு இழுக்க, அப்படின்னா ஓகே கோர்ட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் இன்னைக்கு மதியமே போய் உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து போட்டுடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அதே மாதிரி வீடியோவும் போட்டுடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் மறுபடியும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்படி வரும்போது, சோபா ஒரு வழியாக ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு வரும்போது பார்த்தா ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் வேகமாக லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோவுக்கு புரியல, இப்போ எதுக்கு இது இவ்வளோ வேகமாக ஓடுனா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா வேலை பார்க்குற இடத்துலையுமே ஹீரோ வந்தாலே ஹீரோன்னு அந்த பிளேஸில் இருக்க மாட்டாங்க, ஓடிட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. ஸோ ஈவினிங் வேலை முடிஞ்சு போகும்போதுமே அதே மாதிரி ஹீரோயின் ஓடுறா. பட் இவன் போய் கரெக்டாக பிடிச்சிட்டு, என்ன ஆச்சு, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அது இல்லையே, நான் உன்னை அவாய்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறா. நடிக்காத, நீ என்னை அவாய்ட் பண்ணுறது நல்லா தெரியுது, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ ஆமாம் நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் என்ன ஆச்சு? ஏன்னா நான் எவ்வளோ லவ்வை காமிச்சாலும் உனக்கு என் மேலே எதுவும் தோண மாட்டேது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாவது உனக்கு என் மேலே லவ் வரும்ல, அதனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, உண்மையாகவே அதுக்கு தான் பண்ணுறியா இல்லை அந்த ப்ரெக்னென்ட் லேடி விஷயமா அப்படின்னு கேட்குறான். இல்லையே, அந்த மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது, எனக்கு புரியுது உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லைல்ல, சரி இப்போ நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீயே அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கால் பண்ணுறான். உடனே ஹீரோயின் அவங்க ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண, இங்கேயுமே ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்போ ஹீரோயின், பாரு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வையி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் முடியாது, அந்த பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, நான் போய் அந்த பொண்ணு மேலே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இங்கே பாரு நான் உன் கூட இவ்வளோ நாளாக பழகிட்டு இருக்கேன், பழகினதுலேருந்தே தெரியுது நீ ரொம்ப நல்லவண்ண, அதனால் உன் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண எனக்கு எந்த எவிடன்ஸும் தேவையில்லை, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அப்போ ஹீரோ சரின்னு மண்டே ஆட்டிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மெசேஜ் பண்ணுறான். எப்படின்னா அந்த ஜியாங் பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். இங்கே பாரு, நாளைக்கு நீ நேரடியாக வந்து என்னோட ஃபியான்சி கிட்ட உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிவிடு, அப்படி இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினும், ஐயோ இவன் என்ன விடமாட்றானே அப்படின்னு புலம்ப, ஹீரோனோட ஃப்ரெண்டு,
இங்க பாரு, நீ இவ்ளோ பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நேரடியா அவன்கிட்ட போய் உண்மையை சொல்லிடலாம்ல அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின், அதெல்லாம் முடியாதுடா, இப்போ என்ன பண்றது, ஏதாவது ஒரு ஐடியா கொடு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை செய்யறியா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்குறான். என்னன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டேவே இல்லை, நம்ம ஹீரோயினுக்கு சமாதி கட்டிட்டாங்க. இப்போ ஹீரோவே அந்த பிளேஸில் வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டும், நேற்று அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, திடீர்னு பார்த்தா அவள் இறந்து போயிட்டா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா இந்த பொண்ணு கடைசியில் இறந்து போயிட்டாளா அப்படின்னு ஹீரோவே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரான். கடைசியில் பாருங்க அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின், அவாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோங்கிட்ட வந்து, என்ன ரொம்ப ஜாலி மூடில் இருக்க போல அப்படின்னு கேட்குறான். இல்லையா பின்ன, இப்போ நீ நல்லவன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓஹோ அப்போ என் மேலே அவ்வளோ அக்கறையா அப்படின்னு கிட்ட வரான். ஆமாம் இல்லாமையா, நீ என்னோட ஃபியான்சியில் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி அப்படின்னா ஒன்று பண்ணலாம், என்னோட அப்பா இன்னைக்கு உன்னை டின்னருக்கு கூப்பிட்டுட்டு வர சொன்னார், ஸோ வா டின்னர் போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அது அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மண்ணில் விழுந்துடுறா. பாரு என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, இப்படியே எப்படி நான் உன்னோட அப்பா வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒரு லுக்கை விடுறான். கட் பண்ணா இவங்க ட்ரெஸ் கடையில் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காகவே ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸாக செலக்ட் பண்ணி போட்டு விடுறான். அதோட செயினுமே வாங்கி கொடுக்குறான். ஹீரோயினுக்கா பக்கு பக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறமா போய் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவை மீட் பண்ணுறா. ஆக்சுவலி அவங்களுக்குமே உண்மையான சுச்சிங் எப்படி இருப்பான்னு தெரியாது போல். ஸோ நம்ம ஹீரோயின் தான் சுச்சிங்னு நினச்சி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயினும் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் பக்கத்து வில்லேஜில் ஒரு ரெசார்ட் கேட்டு போகிறீங்களாமே, அப்படியா அப்படின்னு கேட்குறா. அவரும், ஓ அப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாராமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் அப்பா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு, ஆனால் இங்கே பாருங்க அங்கிள், என்ன தான் நான் உங்களோட கம்பெனியில் வேலை பார்த்தாலும் என்னால் அங்கே இருக்க எந்த பிளேஸ்க்கும் போக முடிய மாட்டேது, இவன் எனக்கு அதுக்கு பர்மிஷனும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அட நான் உனக்கு கொடுக்குறேன் பர்மிஷனை, இந்த கார்டை வச்சுக்கோ, இதை வச்சுருந்தீங்கன்னா நீ எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார்டு கொடுக்க ஹீரோயினுக்கு ரொம்ப குஷியாயிடுது. அப்பா அவரும், சரி இருமா உன்னோட அப்பாவுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிள் வேணாம் அவர் தூங்கிட்டு இருப்பார், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும், எனது டிஸ்டர்பா, இப்போ ஜெர்மனியில் மதியம் 11 மணி இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவரும் கால் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஃபோனை வேற ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் பயந்துட்டே, ஹலோ அப்பா அப்படின்னு சொல்கிறா. சுச்சிங் எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஹீரோயினும், நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சமாளித்து எப்படியோ பேசுகிறா. அங்கே இருக்க அப்பாவும், ஓகேம்மா நீ உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும், அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அங்கே ஒருத்தன் வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் டேபிள் கடியில் புகுந்துடுறாங்க. ஏன்னா அது நம்ம ஹீரோயினோட சீனியரா. இப்போ ஹீரோவும், என்ன ஆச்சு, டேபிளுக்கு கீழே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து என் தோட காணுமா, அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு தேடும் போது அந்த நேரம்னு பார்த்து அங்கே ஃபயர் அலாரம் வேற அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ எல்லாரும் தப்பிச்சு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டுட்டே இருக்கான், ஆளை காணோம். பட் ஹீரோயின் டேபிள் கடியில் புகுந்து எப்படியோ கீழே ஓடி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவை காணோம். ஹீரோயினும், ஆன்ட்டி ஹீரோ எங்கே போனா அப்படின்னு கேட்குறா. அது அவன் ஒன்றை தேடிட்டு தானே மாடியில் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க சொல்ல, போச்சுடா அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் மாடிக்கு போனா, பாவம் ஹீரோயினை தேடிட்டு ஹீரோ அந்த நெருப்பில் நின்றுட்டு இருக்கான். உடனே இவ கிட்ட போய் அப்படியே ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக கீழே ஓடி வரா. ஓடி வந்து அப்படியே 2 பேரும் மூச்சு வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது அவன் கையை பிடிச்சிட்டு, அவன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிற நேரம் சுற்றி அப்படியே லைட் எரிய ஆரம்பிக்குது. வயலின் வாசிச்சுட்டு வராங்க, பாட்டு பாடிட்டு வராங்க. ஹீரோயினும் இப்போது என்ன சொல்லணும், அது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் யோசிக்கவே இல்லை, முடியாது அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சு, நீ தானே என்ன பிடிக்குதுன்னு சொல்லி என் பின்னாடியே வந்துட்டு இருந்த அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் அப்போ வந்தேன், ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ என்னோட டைப்பே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன பிடிக்கல உனக்கு என்கிட்ட அப்படின்னு கேட்க, அதுவா உன்னோட கண்ணு, உன் மூக்கு, வாய் எதுவும் பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து ஓட. ஆனால் நம்ம ஹீரோ தான் போச்சு, சுச்சிங்க கல்யாணம் பண்ணாதான் அந்த ரெசார்ட் ப்ராஜெக்டே என்கிட்ட கொடுப்பான்னு அப்பா சொன்னார், இப்போ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டா, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கம்பெனிக்கு போகிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, இங்கே பார்த்தியா ஷவ்வியோட அப்பா எனக்கு கம்பெனி கார்டை கொடுத்துட்டாரு, ஸோ இதை வச்சு கம்பெனியில் இருக்க அந்த கான்ட்ராக்டை நான் எடுக்க போகிறேன், வேகமாக கம்பெனிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கிளம்பி கம்பெனிக்கு வரான். அப்படி வந்து அவள் லிஃப்ட்லேயுமே ஏறி லிஃப்ட்டு க்ளோஸ் ஆக போகிற டைமில் வெளியே ஹீரோ வரதை பார்த்துடுறா. உடனே அவள், ஐயோயோ இவன் இந்த நேரத்தில் கம்பெனியில் என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டே
நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலி 19th ஃப்ளோருக்கு போகணும். ஆனால் ஹீரோயின் வேணும்னே 21 ஃப்ளோரை கிளிக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வர்றான், லிஃப்ட்டு 21 ஃப்ளோருக்கு போகிறத பார்த்துடுறான். இந்த நேரத்தில் 21st ஃப்ளோருக்கு யார் போயிட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அகெயின் 21st ஃப்ளோருக்கே வரான். இதை நம்ம ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. ஐயோ இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு பார்த்துட்டு 21st ஃப்ளோர்லேருந்து மறுபடியும் ஹீரோயின் 19th ஃப்ளோருக்கு ஓடுறாங்க. நம்ம ஹீரோ இங்கே வந்துட்டு ஏன்னா யாரையுமே காணோம் அப்படின்னு முழிச்சிட்டு அவன் மறுபடியும் 19th ஃப்ளோருக்கு போகிறான். ஒரு பக்கம் ஹீரோயின் ஓடி வராங்க, இன்னொரு பக்கம் ஹீரோ வரான். பட் ஹீரோ தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகுறான். ஸோ அவன் வேகமாக போய் அந்த கான்ட்ராக்ட்லாம் இருக்கும்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியே வரான். அந்த நேரம்னு பார்த்தா அங்கே யாரோ இருக்க மாதிரியே ஹீரோவுக்கு ஒரு ஃபீலிங். யாரா அது அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருப்பான் இல்லையா, அவன் தான் ஏதோ மெக்கானிக் மாதிரி வேஷம் போட்டுட்டு நிற்கிறான். ஸோ ஹீரோவும் ஓ இவன் தானா அப்படின்னு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ளே போய் அந்த கான்ட்ராக்டை தேடுறாங்க. கிடைக்கல, அதான் ஹீரோ எடுத்துட்டான் இல்லையா. ஸோ கிடைக்காம வெளியே வரா. பட் கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு இந்த நேரத்தில் இந்த ஃப்ளோரில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அது என் தோடு தொலைஞ்சு போயிடுச்சுல, அதான் அதை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது உன் தோடு இந்த ஃப்ளோரில் இருந்துச்சா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை நான் ஏதோ இருட்டில் நம்ம ஃப்ளோருக்கு போகிறதுக்கு பதிலாக வேறு ஃப்ளோர் மாற்றி வந்துட்டேன். சரி நம்ம ஹோட்டல் போனோமே, அப்போது என் காதில் தோடு இருந்ததை நீ பார்த்த அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதை பார்க்கறது தான் என் வேலையா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை நீ என்னை லவ் பண்ணுறதா சொன்னேன், அதான் நீ பார்த்துருப்பியோன்னு நினச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்ட. இப்போ வந்து என்னமோ லவ்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்போ நான் தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு ஹீரோ பாட்டுக்கு போகிறான். ஹீரோயினும் இங்கே பாரு உன் கையில் என்ன ஃபைல் வச்சுட்டு இருக்க அப்படின்னு பேச்சு கொடுக்குறா. அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு அவன் பாட்டுக்கு போகிறான். உடனே ஹீரோயின் இவனோட ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணதால் நம்ம மேலே செம்ம காண்டில் இருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தென் நம்ம ஹீரோவுமே வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட நடந்த எல்லா இன்சிடெண்ட்டும் அவனோட மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அதோட அந்த பெட் ஸ்கேர் இருக்கும் இல்லையா, அங்கேருந்தும் கால் வருது. நீங்கள் சீக்கிரமாகவே உங்கள் கேட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கு யாரையாவது பிடிங்க, ஏன்னா இங்கே கேட் ரொம்பவே தனிமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு கேட் அடாப்டரை பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் வேணும்னா கேட்டை நீங்கள் சுஜின் கிட்ட கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோ முறைக்க, புரியுது உங்களுக்கும் சுஜிக்கும் தான் செட் ஆகாதே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ, எனக்கு ஒரு டவுட்டுடா, அதாவது எனக்கு இல்லை என்னோட ஃப்ரெண்டுக்கு. அவன் பின்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தான், அவனுக்கு இஸ்லாம் பண்ணான். இவனும் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, இதுக்கு பேர் என்னடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, பாஸ் நீங்கள் சுச்சிங்க பற்றி தானே, இல்லை உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு இவன் கேட்டுட்டு, பாஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மேலே லவ் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், ஐயோ இந்த ஜவ்வி வேறு ரொம்ப கோவமாக இருக்கானே அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோவோட அந்த செகண்ட் மதரோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு ஹீரோயின் அதுக்குள்ளே நுழைஞ்சி இங்கே ஏதாவது கான்ட்ராக்ட் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவங்க உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இவ போய் டேபிள் கடையில் ஒளிஞ்சிக்கிறா. அப்போ அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஜவ்வியே இந்த ட்ரீம் சிட்டிக்காக 20ஆம் தேதி ப்ரொமோஷனல் ஈவெண்ட் வச்சுருக்கானா, அதுக்கு லீவ்லி தானே வராரு, வரட்டும் அப்போ தான் அவனுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு நக்கலாக ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு அவளுக்கு புரியல. ஸோ வெளியே வந்து அவங்க எதுக்கு லியூலியை பற்றி அப்படி சொன்னாங்க, லியூலி யார் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே இருக்க கலிக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆக்சுவலி எங்கள் பாஸுக்கும் அவரோட ஸ்டெப் மதருக்கும் ஒரு பெட் இருக்குது. அது என்னென்னா, அவர் இன்னும் 3 மாதத்தில் சேல்ஸை 30% இன்க்ரீஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு ரிசார்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கறதா அவரும் அந்த ஸ்டெப் மதரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெட் கட்டியிருக்காங்க. அதோட வர 20ஆம் தேதி நம்மளோட ஸ்டோருக்கான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டும் நடக்க போகுது. அதுக்கு ஆர்டிஸ்ட் லியூலி வர போகிறாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வேகமாக ஹீரோ கிட்ட வந்து ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்கு ஆர்டிஸ்ட் லியூலியை கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறா. ஏன் கூப்பிடக்கூடாது, ஏன்னா நான் விசாரித்தேன், அவர் நல்லவர் கிடையாதா, நீ கூப்பிடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். பட் ஹீரோயின் உடனே அவன் எப்பேற்பட்டவன் உன்கிட்ட ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த ஆர்டிஸ்ட்டு சரியான ட்ரக் அடிக்ட் தான். அதோட அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குன்ற விஷயம்லாம் தெரிய வருது. அப்போ ஹீரோயின், இப்போ ஒரு வழி இல்லை, களத்தில் நான் தான் இறங்கணும், அப்போ தான் எனக்கு தேவையான ஆதாரம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு பாருக்கு வர சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோயின் அந்த ஆர்டிஸ்ட் லியூலியை பார்க்குறதுக்கு அந்த பாருக்கு போகிறாங்க.
அங்கே போனால் அவன் சரியான ஜொல்லு பார்ட்டி போல் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப வழிய ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் முடியை பிடிச்சிட்டு, டார்லிங் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுற, இவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ உள்ளே வருவானா, அவன் இதை பார்த்துடுறான். அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். ஹீரோயினை போ 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 அப்படின்னு சிக்னல் காமிக்கிறாங்க. அப்போ இந்த லியும் டார்லிங் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணல அப்படின்னு ஒயின் எடுத்துகிட்டு வர நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லும் போது தெரியாமல் அவனோட கோட்லேயே ஒயினை ஊற்றிடுறாங்க. ஸோ அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான். அப்போ நம்ம ஹீரோ இங்கே என்ன இவன் கூட பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, நீ தானே அவன் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு எவிடன்ஸ் கேட்ட, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கான், பொறுத்திருந்து பார். அவன் சரியான ட்ரக் அடிக்ட், எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஜூஸில் ட்ரக்கை தான் கலந்து வச்சுருக்கணும், வேணுன்னா நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்ல அவன் யோசிக்காமல் அப்படியே எடுத்து குடிச்சிட்றான். ஹீரோயினும் என்னடா அப்படியே குடிச்சிட்ட, உனக்கு தலை சுற்றுதா இல்லை உடம்பு ஒரு மாதிரி பண்ணுதா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு அவன் ஹீரோயினை இழுத்துட்டு எனக்கு தலையும் சுத்தலை உடம்பும் நல்லா தான் இருக்குது புரியுதா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் ஆனால் அது எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஆர்டிஸ்ட் வரான். ஸோ ஹீரோயினும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த ஆர்டிஸ்ட்டு இங்கே பாரு உனக்காக நான் புது ஒயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதை கொடுக்குறான். ஆக்சுவலி அதில் தான் ட்ரக்ஸ் கலந்துருக்கு. பட் நம்ம ஹீரோயின் உஷாராக அதை குடிக்காமலேயே அப்படியே போதையான மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி அந்த லியோலையும் நம்ம ஹீரோயினை காரில் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அவன் டக்குன்னு ஃபோனை பிடுங்கிட்டு ஏதோ ஒரு ஸ்ப்ரே எடுத்து ஹீரோயின் மூஞ்சில் அடிச்சிடுறான். பாவம் ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. தென் அவன் ஹீரோயினை எங்கேயோ கூப்பிட்டுட்டு வந்து கார்ல இருந்து ஹீரோயினை இறக்கி கூட்டிகிட்டு போகணுன்னு ட்ரை பண்ணும் போது டக்குன்னு ஹீரோ ஓடி வந்து அவனை அடித்து போட்டுட்டு எப்படியோ ஹீரோயினை காப்பாற்றுறான். அங்கே இருக்கவனும் மன்னிச்சிரு எனக்கு தெரியாது, அது உன் ஆள்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இப்போயாவது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான். தென் ஹீரோயினோட முகத்தில் ஐஸ் வச்சு அவளை எழுப்பி விடுறான். ஹீரோன்னு முழிச்சு ஆமாம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. ரொம்ப நடிக்காத, நான் மட்டும் வரலனா நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அவளும் ஆமாம் அந்த லியோலி எங்கே அப்படின்னு கேட்க, அவன் இந்நேரம் நல்லா மாட்டிகிட்டு இருப்பான், நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு அதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்து அவனோட அசிஸ்டண்ட்டை செம்ம திட்டுறான். ஏண்டா ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் யார் எப்பேற்பட்டவன்லாம் யோசிக்க மாட்டியா, இப்போ ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்கு வேறு யாரையாவது பிடிச்சி கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் ஏற்கனவே வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணி, சார் ப்ளீஸ் எங்கள் ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்கு வாங்க சார், எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, நான் வரையணும்னா எனக்கு சரியான இன்ஸ்பிரேஷன் கிடைக்கணும். ஆமாம் அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினும் என்னது அப்படின்னு பார்க்குறா. பட் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் டன்டட உன் பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோவை பார்க்க ஓடி வரா. ஹீரோவும் என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறான். அது நீ உன்னோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்கு ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டியா, நான் ஒருத்தரை பிடிச்சிட்டேன், ஆனால் அதுக்கு நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறா. என்ன ஹெல்ப்பு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அப்படியே சிரிச்சுட்டே வந்து ஒயின் குடிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருந்து சவுண்டு, ரொமான்ஸ் பத்தலை இன்னும் அப்படின்னு கத்துறான். யாருன்னு பார்த்தா அந்த ஆர்டிஸ்ட் தான். அவரோட இன்ஸ்பிரேஷனுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோன்னு இப்போ வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சைக்கிளில் போகிறாங்க. அப்பயுமே இந்த ஆர்டிஸ்ட் சுத்தமாக தேரலை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஸ்லிப் ஆயிடுறாங்க. ஹீரோ கேட்ச் பண்ணிடுறான். உடனே அந்த ஆர்டிஸ்ட் வா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் ஊஞ்சல் ஆடணும்னு போகிறாங்க. ஆனால் ஹீரோ அப்படியே பயந்து நடுங்குறான் ஊஞ்சல் ஆடுறதுக்கு. ஹீரோயின் உடனே ஏன் இதுக்கு முன்னாடி நீ ஊஞ்சல் ஆடினது இல்லையா அப்படின்னு கேட்குறா. இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா நீ மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார வச்சு ஹீரோயின் வேகமாக ஊஞ்சல் ஆட்ட இதை பார்த்து அங்கே இருக்க அந்த ஆர்டிஸ்ட் சிரிச்சிட்டு இருக்காரு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஆர்டிஸ்ட்டை ஆளை காணும். என்னென்னு ஹீரோ ஃபோன் பண்ணால் எனக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன்லாம் கிடச்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் இவங்களுக்கு அந்த பெட்ஸ் கேர்லேருந்து கால் வருது. ஸோ வேகமாக அவங்க போய் பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க உங்கள் கேட் வந்து சரியாக சாப்பிடவே மாட்டுது, யாரும் இல்லாமல் இங்கே தனிமையில் இருக்கிறதால தான் அப்படி இருக்குது போல், நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ ஐயோ என் கேட்டுக்கு என்னமோ ஆயிடுச்சு, உடம்பு ஃபுல்லாக ஏதோ பருவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் பருவா என்னாச்சு காமி அப்படின்னு கேட்குறா. வாங்கி பார்த்தா ஹீரோயினுக்கு செம்ம சிரிப்பு. உடனே ஹீரோவும் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்குறான். இது பருவலாம் கிடையாது, கேட்டோட உடம்புலே இப்படி தான் இருக்கும், இது கேட்டோட ஆர்கன், இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கே கொஞ்சம் ஷேமாக போயிடுது. பட் அந்த கேப்லேயும் நம்ம ஹீரோயின் எப்படியாவது அங்கே இருக்க அந்த கான்ட்ராக்டை எடுத்துடலான்னு பார்க்குறாங்க. ஹீரோ உடனே சரி நேரம் ஆயிடுச்சு கிளம்பு
அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்களோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. ஸோ அதுக்காக ஒரு சக்ஸஸ் பார்ட்டி வச்சு நைட் எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் எப்படியாவது இவனுக்கு நிறைய சரக்கை ஊற்றி கொடுத்து இவனை அப்படியே மட்டையாக்கிட்டு அவன்கிட்ட இருக்க கான்ட்ராக்டை சுட்டடணும் அப்படின்னு பிளான் போட்டு நம்ம ஹீரோவுக்கு நிறைய சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு அவளும் நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறா. பட் கடைசியில் என்ன ஆகுது, நம்ம ஹீரோயின் தான் செம்ம போதை ஆயிடுறாங்க. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் பெட்டில் படுத்துட்டு நான் இங்கே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ உடனே இது ஏன் வீடு, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் கேட்காம முடியாது அப்படின்னு ஹீரோவையும் சேர்த்து இழுத்துட்டு அப்படியே பெட்டில் விழுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் தூங்கி முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு ஆமாம் நான் எங்கே இருக்கேன், இது சௌரியோட வீடு, நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறா. பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லை. உடனே அவள் ஐயோ என் ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறா. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் எபிசோட் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.